வரலாற்று புனைவுகள்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்ற ஒரு மாபெரும் பேர் தான் ஷாண்டில்யன். அவருடைய விறுவிறுப்பான கதைகள் எப்படி ஒரு முழு வாசகர் தலைமுறையே அப்படி கட்டி போட்டது அப்படிங்கறத நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம இந்த எக்ஸ்பிளைனர்ல ரொம்ப டீப்பா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. பொதுவா ஒரு கதையில வர்ற ஹீரோ நிஜ வாழ்க்கையை விட இவ்ளோ பிரம்மாண்டமா யாராலையுமே தோற்கடிக்க முடியாத ஒருத்தரா எப்படி நமக்கு தெரியறார்? இது நாம இன்னைக்கு பார்க்க போற சோர்சஸ்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இத நாம சும்மா சாதாரணமா சொல்லிட முடியாது. செக் நாட்டை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான தமிழ் அறிஞர் கமில் ஸ்வலபில் என்ன சொல்றாரு தெரியுமா? சாண்டில்யன வெறும் ஒரு எழுத்தாளரா மட்டும் அவர் பார்க்கல, 4வது மிகவும் பிரபலமான தமிழ் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தையே கொடுத்திருக்கார். சரி, நம்மளோட முதல் பகுதிக்கு வரலாம். இலக்கிய உலகின் ரஜினிகாந்த். இன்னைக்கு இருக்கிற இணைய விவாத களங்கள்ல, அதாவது இந்த டிஸ்கஷன் ஃபோரம்ஸ்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். சாண்டில்யனோட நாவல்களை படிக்கிறத ஆக்ஷன் நிறைந்த எம்ஜிஆர் அல்லது ரஜினிகாந்த் படங்களை பார்க்கற அந்த மாஸ் அனுபவத்தோடு தான் வாசகர்கள் ஒப்பிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் கவனிச்சிங்களா? அப்போ அவருடைய ஹீரோக்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க எப்பவுமே தோத்து போகாத அப்படியே சினிமா ஹீரோக்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பல பெண்களோட காதல் கிடைக்கும், போர்க்களத்துல பெரிய பெரிய வியூகங்கள் எல்லாம் அசால்ட்டா அமைப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு குறையே சொல்ல முடியாத பெர்ஃபெக்டான மாஸ் ஹீரோக்களை அவங்க இருந்தாங்க. ஓகே, இப்போ அடுத்த பகுதி, பத்திரிகையாளரிலிருந்து நாவலாசிரியராக. பாஷ்யம் ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதர் எப்படி இந்த ஷாண்டில்யன் அப்படிங்கிற ஒரு இதிகாச நாயகனா மாறினார்னு தெரியுமா? அந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆரம்பத்துல ஒரு சுதந்திர போராட்ட வீரரா, ஒரு நிருபரா இருந்த அவர் அப்புறம் திரைக்கதை ஆசிரியரா மாறினாரு. அதுக்கப்புறம் நாவலாசிரியரா அவதாரம் எடுத்து தன்னுடைய தொடர்கதைகள் மூலமாவே பத்திரிகைகளோட சேல்ஸ அப்படியே எகுர வச்சார். அவருடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, குமுதம் இதழ்ல தொடர்ந்து கதைகள் எழுதுறதுக்காகவே மாதா மாசம் சம்பளம் வாங்கின மிகச்சில தமிழ் எழுத்தாளர்கள்ல அவரும் ஒருத்தரா இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு ரைட்டரோட கதைய நம்பியே அந்த பத்திரிகை அவ்வளோ பெரிய லாபத்தை பார்த்திருக்கு. சரி, இப்போ நாம பகுதி 3க்கு வந்துட்டோம். கடல் புறாவுடன் கடற்பயணம். இந்த ஒரு குறிப்பிட்ட மாஸ்டர்பீஸ் நாவலை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். இது 11ஆம் நூற்றாண்டுல நடக்கிற ஒரு சோழ பேரரசு கதை. இதுல திராவிடர்களோட கடற்படை போர் நுட்பங்களையும் பெரிய பெரிய அரசியல் தூதரக பயணங்களையும் ரொம்ப ஆழமா அவர் காட்டியிருப்பார். குறிப்பா தளபதி கருணாகர பல்லவனோட வியூகங்களும் அந்த கடல்புறா கப்பலும் வாசகர்களை அப்படியே சீட் எட்ஜ்ல உட்கார வச்சுது. சாண்டில்யனோட கதை சொல்லும் திறமைக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா ஒரு சீரியஸான ராஜதந்திர பயணமா ஆரம்பிக்கிற கதை திடீர்னு கடற்கொள்ளையன் வேஷம், அப்புறம் சீன கொள்ளையன் அகூதா கூட ஒரு எதிர்பாராத நட்பு, அதுக்கு நடுவுல ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு கதை எப்போ எங்க திரும்பும்னு உங்களால சத்தியமா கணிக்கவே முடியாது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு 1500 பக்க நாவல். ஆனா கதையோட வேகமும் அந்த ட்விஸ்டுகளும் எப்படி இருக்கும்னா, இவ்ளோ பெரிய புக்க படிக்கிறோமேங்கிற சலிப்பே உங்களுக்கு தராது. இத நானா சொல்லல, வாசகர்களோட விமர்சனங்களே இத உறுதியா சொல்லுது. ஓகே, அடுத்து பகுதி 4, சாண்டில்யன் ஃபார்முலா. அவர் தொடர்ந்து இத்தனை ஹிட் கொடுத்தாரே, அதுக்கு என்ன காரணம்? அவருடைய சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னா, புவியியல், வரலாறு எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா தேடி தேடி படிப்பார். அந்த உண்மைகளை தோல்வியே இல்லாத ஒரு மாஸ் ஹீரோவோடவும் ஒரு சுவாரஸ்யமான காதலோடவும் மிக்ஸ் பண்ணி கடைசில வாசகர்களுக்கு 100% திருப்தி தர்ற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான எண்டிங் கொடுப்பார். இதுதான் அந்த சீக்ரெட். இங்க நாம இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். கல்கி மாதிரி அந்த காலத்துல இருந்த மத்த பெரிய எழுத்தாளர்கள்லாம் கொஞ்சம் குறைகள் இருக்கிற ஹீரோக்களையும் சில நேரங்கள்ல ரொம்ப சோகமான கிளைமேக்ஸையும் கூட கொடுத்தாங்க. ஆனா சாண்டில்யன் எதைப் பத்தியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாடுற உலகத்தை மட்டுமே வாசகர்களுக்கு கொடுத்தார். இதுதான் அந்த வித்தியாசம். சாண்டில்யன் எழுத்துக்களை பத்தி சொல்லும்போது வாசகர்கள் அடிக்கடி மதில் மேல் பூனேன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது காதல், உடல் வர்ணனைகள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட ஆபாசமாக்காம, எந்த இடத்துலயும் எல்லை மீறாம ரொம்ப நேர்த்தியா அழகா எழுதுறதுல அவர் ஒரு மாஸ்டர். அதனாலதான் அந்த பேரு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, நீடித்திருக்கும் சர்ச்சைக்குரிய மரபு. இது 2009ல நடந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு சாண்டில்யன் உட்பட ஒரு 28 எழுத்தாளர்களோட படைப்புகளை பொதுச் சொத்தாக்கலாம், அதாவது நாட்டுடைமையாக்கலாம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்காக அவங்களோட வாரிசுகளுக்கு இழப்பீட்டுத் தொகையும் கொடுக்க முன் வந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சாண்டில்யனோட குடும்பத்தினர் இந்த ஆஃபரை அப்படியே அதிகாரப்பூர்வமா நிராகரிச்சிட்டாங்க.
ஏன்னா அவர் இறந்த இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் அவருடைய யவனராணி, கடல்புறா மாதிரியான நாவல்கள் இன்னிக்கும் பெஸ்ட் செல்லர்ஸா இருக்கு. அது மூலமா வர ராயல்டி மதிப்பு அவ்வளவு பெருசு. அவருடைய கமர்ஷியல் வேல்யூ இன்னிக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்களா? கடைசியா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதை இன்னைக்கும் அரசாங்கமே விலை கொடுத்து வாங்க முன்வந்தாலும் அதை மறுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு உண்மையான வெல்ல முடியாத ஹீரோவோட அந்த மரணமில்லா சக்தி என்னன்னு உங்களுக்கு புரியுதா? வெகுஜன வரலாற்று புனைவுகள் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்குங்கிறத இதை விட சிறப்பா சொல்லிட முடியாது இல்லையா? இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு புது விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கோம் நம்புறேன்.